Hello everyone, welcome back to our next video. போன வீடியோவில் நம்ம இன்டர்வல் கால்ஸை பற்றி வெரி ஹையர் லெவல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஒரு சிம்பிளான ஒரு NodeJS கோட் கூட நம்ம எழுதி எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி ஒரு சர்வர்லேருந்து டேட்டாவை ரிட்ரை பண்ணி எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலான்னா NodeJS எப்படி ஒரு HTTP காலை ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம செக் பண்ணலாம். இந்த HTTP கால்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு NodeJSல இன்பில்ட்டாக ரெண்டு பேசிக் மாடியூல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து HTTP அனதர் ஒன் இஸ் HTTPS. ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணோம். பட் எந்த லெவலில் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTTPயில் வந்து நீங்கள் டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணுறப்போ இதுதான் டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களோட சர்வர் A அண்ட் சர்வர் B, இந்த ரெண்டு சர்வருக்கு நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் நடக்குது இல்லையா. ஸோ இஃப் யூ ஆர் யூஸிங் HTTP டிரான்ஸ்போர்ட் லேயரை யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற டேட்டா வந்து இட் இஸ் நாட் என்கிரிப்டட், இட்ஸ் நாட் செக்யூர். ஸோ எனிபடி கேன் டேப் இன் அண்ட் தென் தே கேன் ரீட் த இன்ஃபர்மேஷன். பட் இதுவே இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் நடக்கிற கம்யூனிகேஷனை வந்து HTTPS சேனலில் நம்ம கம்யூனிகேட் பண்ணோன்னா இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் லேயர் இஸ் என்கிரிப்டட் வித் த சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இட்ஸ் வெரி செக்யூர். இது யாரையாலும் டேரெக்டாக தே கேன் நாட் ரீட் த டேட்டா ஃப்ரம் த டிரான்ஸ்போர்ட் லேயர். அதுதான் வெரி ஹையர் லெவல் டிஃப்ரென்ஸ். பட் வி வில் டீப் டைவ் இன் டு த டிஃப்ரென்சஸ் இன் அவர் அப்கமிங் வீடியோஸ். நெக்ஸ்ட், எப்படி NodeJSல இருக்க இந்த லைப்ரரிஸ் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்தோன்னா இட் ஒர்க்ஸ் இன் அ வெரி லோ லெவல்னு சொல்கிறாங்க. ஸோ லோ லெவல் அப்படின்னா என்னென்னா இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரீம். அதாவது இப்போது இந்த கம்யூனிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து சர்வர் ஏல ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த லெட்டர் வந்து இந்த வேர்ட் வந்து சர்வர் B ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா நம்ம நெட்வொர்க் கால் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேட்டா இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் இல்லையா. ஸோ பேசிக்காக இட்ஸ் அ கேரக்டர் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து A அப்படிங்கிற ஒரு வேர்ட் லெட்டர் வந்து ட்ராவல் பண்ணும் இந்த சர்வர்லேருந்து இந்த சர்வருக்கு. தென் அதுக்கடுத்த லெட்டர் என்ன P. அதே மாதிரி ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவல் லெட்டராக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இட் வில் பி அ சங்க் ஆஃப் டேட்டா இல்லையா. ஒரு சர்வரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் லேயரில் பஃபர் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம பேஸ் பண்ணி இட் வில் என்ன சொல்கிறது ஷிஃப்ட் த டேட்டா ஃப்ரம் ஒன் சர்வர் டு அனதர் சர்வர். இதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஹோஸ்ட்டாக இருக்குது. அந்த வீடியோவை ரெண்டு டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸுமே டேட்டாவை ரீட் பண்ணுது. ஓகே, சர்வர் இஸ் த சேம் இல்லையா, ஒன்லி கிளைண்ட் அண்ட் இட் சர்வர் இஸ் நெட்வொர்க் லேயர் இஸ் கெட்டிங் டிஃப்ரெண்ட், த ஸ்பீட் ஆஃப் த நெட்வொர்க். ஸோ அதை பொறுத்து என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நடக்கக்கூடிய டேட்டா சைஸஸ் வந்து இட் கெட் ரெடியூசஸ். இட்ஸ் நாட் சென்டிங் டூ மச் ஆஃப் டேட்டா. அதனால தான் நீங்கள் ஹை லெவல் நெட்வொர்க்கில், அதாவது வெரி ஹை ப்ராட்பேண்டில் நீங்கள் பார்க்குறப்போ உங்களோட அந்த வீடியோ வந்து எந்த ஒரு பிக்சலேட் இல்லாமல் ப்ராப்பராக ரெண்டர் ஆகுது. லோ பேண்ட்வித்தில் வீடியோ பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ ஸ்ட்ரீமிங்கில் நடக்கிறப்போ தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். அதே மாதிரி லோ பேண்ட்வித் ஸ்பீடில் நீங்கள் ஒரு டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பேண்ட்வித்தோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய குவான்டிட்டியும் கம்மியாயிடும். அதனால தான் ஸ்லோவாக உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் நடக்குது, அதாவது டவுன்லோட் ஆகுது ஃபைல். ஓகே, இது ஒரு அளவுக்கு வெரி ஹையர் லெவல் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நோடில் வரக்கூடிய இந்த ரெண்டு டிஃபால்ட் லைப்ரரியுமே வந்து இந்த ஸ்ட்ரீம் லெவலில் கூட ஒர்க் பண்ணும். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் அ லோ லெவல். ஸ்லோவாக ஒர்க் ஆகும் அந்த மாதிரிங்கிறதுனால லோ லெவல்னு சொல்ல, வெரி டீட்டெயில்டு அண்ட் மைன்யூட் லெவலே அது ஒர்க் ஆகிறதுனால லோ லெவல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த கோடை இந்த லைப்ரரிஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து வேணுங்கிற மாதிரி வெரி கஸ்டம் ரேப்பர் இல்லை கஸ்டம் லைப்ரரி கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக எப்படி வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ இந்த HTTP லைப்ரரிஸ் எப்படி யூஸ் பண்ணுதுங்கிறத நம்ம பார்த்தோம். தியரி போதும், லெட்ஸ் கோ டு த கோட் அண்ட் சி ஹவ் வி கேன் டூ திஸ் இன் த கோட் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு லெட்ஸ் யூஸ் த சேம் கோட் இல்லையா. இதே கோட் தானே நம்ம நேற்று சின்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ணோம். ஸோ அதே கூட நம்ம லிட்டில் பிட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are making a HTTPS கால் இல்லையா. இப்போது HTTPS காலுக்கு மாற்றிட்டு ஸோ HTTPSலேருந்து கெட் பண்ணுறோம். எதுக்கு இந்த பர்டிகுலர் URL கெட் பண்ண சொல்கிறோம். இதுதான் ரெஸ்பான்ஸ் நடக்குது. இப்போது இந்த ரெஸ்பான்ஸில் டேட்டா வந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸில் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்க, give me a minute. இதில் பார்த்தீங்க ஒரு டேட்டா வந்து எப்படி வந்து ஸ்ட்ரீம் பை ஸ்ட்ரீமாக பைட் பை பைட்டாக ட்ராவல் பண்ணுது. அப்போது இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு வி நீட் மெத்தட்ஸ் இல்லையா. கால் பேக்ஸோ இல்லை மெத்தட்ஸோ இருந்தால் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு டேட்டா ரீட் ஆகிடுது அப்படின்னா அந்த சர்வர்லேருந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை வேறு ஏதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமா, லாஜிக் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு
ஃபங்க்ஷன்ஸ் தேவை. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஓவரால் எக்ஸிக்யூஷனில் நிறைய ஈவெண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த ஈவெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம ஹேண்ட்லர் மெத்தட் எழுதணும். அதனால் அதை இதுக்குள்ளே எழுதணும். ஸோ HTTPS get அப்படிங்கிற ஒரு மெத்தடில் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக நம்ம எதை பாஸ் பண்ணுறோன்னா URL, செகண்ட் ஆர்குமெண்ட்டாக ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கை ஹெல்ப் பண்ணும். என்னென்ன டைப் ஆஃப் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் இருக்குது அப்படிங்கிறத வெரி ஹையர் லெவலில் பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா எடிட்டரோட இன்டெலிஜென்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் லேர்ன் இட். ஸோ இப்போ ரிசோர்ஸ் response.on ஒரு ரெஸ்பான்ஸ்லேருந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வர அப்போது என்ன டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். க்ளோஸ், டேட்டா, எண்டு, எரரு, பாஸ், ரீடபிள், ரெஷ்யூம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாங்கிற ஈவெண்ட் என்னென்னா எப்போல்லாம் ஒரு சர்வர்லேருந்து ஒரு டேட்டா நம்மளுக்கு ட்ராவல் ஆகி வருதோ அந்த டைமில் ஒரு ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதில் இந்த லெட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுச்சு இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் ஏ அப்படிங்கிற ஒரு லெட்டர் வந்து சர்வர் ஏலேருந்து சர்வர் பிக்கு ட்ராவல் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த டேட்டாங்கிற ஒரு ஈவெண்ட்டு ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ எகெயின் இட்ஸ் நாட் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு லெட்டருக்காக ஒரு கேரக்டரை சொல்கிறேன். இன் ரியல் டைமில் இட் வில் கெட் அ மோர் தென் சம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போது நம்ம அப்போ என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை வந்து நம்ம ஸ்ட்ரீமாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ப்ராசஸ் ரைட் டின்னு கொடுக்குறோம் இல்லையா. சார் ரைட்டுங்கிறது வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இட் வில் டேக் அ பஃபர் ஆர் uint 8 அரே அப்படிங்கிற டைப் எடுத்துக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீமாகவே டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இட் பிரிண்ட்ஸ் அட் ஒன்ஸ். அப்போது இந்த கோடு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நான் இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அந்த அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும்னு பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஸ்லோனஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரீம் பை ஸ்ட்ரீமாக ரீட் ஆன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு கிடையாது. எதனாலனா இந்த மெத்தடு இட் வில் ஹேண்டில் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரீம். ஓகே, இப்போது இதை வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எப்படி இது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த ஒவ்வொரு லெட்டராக வருது இல்லையா. இந்த ஒவ்வொரு லெட்டராக வரதை வந்து we have to store it in a temporary variable so that it will help us to make it in a single string. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹையர் லெவலில் let's declare a variable called data and initialize it with an empty string. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே data equal to, so we are going to append the information in it இல்லையா. ஸோ data equal to data plus d. ஓகே, ஸோ இப்போது data equal to data plus d. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல let's print it here. ஸோ எதுக்காக இந்த ஸ்டார் சிம்பிள் கொடுக்குறேன்னா இட்ஸ் ஒரு டிஃபரன்ஷியேட்டர் பண்ணி பார்க்குறதுக்காக, ஒரு செப்பரேட்டருக்காக. இப்போ நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் பிரிண்ட்டாக இருக்காது, இந்த டேட்டா பிரிண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கலான்னா இங்கே நம்ம டேரெக்டாக ஸ்டாரை சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மெசேஜை பார்த்தா உங்களுக்கே கிளியராக தெரியும். ஸோ இப்போ ஸ்டார் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கோடை பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வேரியபிளில் அப்டேட் பண்ணுறோம். மீன் வைல் we are printing the console.log with star. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார் பிரிண்ட்டாக இருக்கா, அடுத்து ஒரு டேட்டா பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த டேட்டா எப்போ ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமில் ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டார் இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஸோ டேட்டா வந்து we are getting the data in the part by part. ஸோ பார்ட் பை பார்ட்டாக கெட் பண்ணி நம்ம ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ டேட்டா ரிசீவ் ஆகுது, அந்த டேட்டாவை வேரியபிளில் அப்பன் பண்ணுறோம், தென் அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போது உங்களுக்கு தெரியுதா. ஸோ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது இப்போ உங்களுக்கு புரியுதா. ஸோ இந்த டேட்டா வந்து 1 by 1 தான் வரும். ஸோ அந்த 1 by 1 வர டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்,
பார்த்தீங்கன்னா response.on.data. ஓகே, ஸோ இப்போது இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ இந்த யூஆர்எலுக்கு நான் உங்களை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து இந்த மாதிரி லிஸ்ட்டாக வருது இல்லையா, டேட்டா நம்பர் 1 2 3 ஒவ்வொரு டேட்டாலையும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் we have 1 இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து ஒரு யூசர் டீட்டெயில்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த யூசர் டீட்டெயில்ஸை வந்து நம்ம யூசருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், டேட்டாவை ரீட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா இது ரொம்ப மோர் மீனிங்ஃபுல் அண்ட் மெத்தடாக இருக்கணும். இன்னொன்று, இந்த டேட்டாவில் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லை டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்கள் ஃபோனில் ஒரு காண்டாக்ட் லிஸ்ட் இருக்குது இல்லையா, அதில் எப்படி நீங்கள் சேவ் பண்ண எல்லா டேட்டாவும் அந்த காண்டாக்டில் டிஸ்பிளே ஆகுது இல்லை. ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணுறோம், சர்ச் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம் 1 by 1. ஸோ அந்த மாதிரியான டேட்டா மேனிப்புலேஷன்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ அப்போது இது பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேட்டாவை ஸ்ட்ரீமாக வந்ததுன்னா இட் வில் நாட் ஹெல்ப் அஸ் டு மேனேஜ் இட். ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ணணும், we need to find a way to convert the string into a manageable or usable data. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are already doing it. ஸோ இந்த ஸ்ட்ரிங்காக வரது நம்ம என்ன பண்ணுறோம், we are storing it in the string 1 by 1 actually. ஓகே, let me remove the process also. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை வந்து 1 by 1 பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லா டேட்டாவும் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் we can start processing it இல்லையா. ஸோ அப்போ எந்த ஈவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம், எண்டுங்கிற ஈவெண்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ எண்டுங்கிற ஈவெண்ட்னா என்னென்னா, டேட்டா ரீட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை நம்ம ரெண்டர் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த இடத்துல இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிறப்போ டேட்டா வந்து ஃபுல்லாக பாப்புலேட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ லெட்ஸ் பிரிண்ட் த டேட்டா ஹியர். இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டேட்டா வந்து ஆல்ரெடி டிக்ளேர்ட் இன் ஹையர் லெவல் ஸ்கோப் ஆஃப் திஸ் கால்பேக் மெத்தட், ஸோ ஐ கேன் ஈஸிலி அக்சஸ் இட். தென் இப்போது லெட்ஸ் எக்ஸிக்யூட் திஸ். See, இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we made into a single string object, string data type, and then we are printing it at the end of it. ஸோ இப்போ இது என்ன டைப்பில் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து டைப் ஆஃப் அப்படின்னு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் டேட்டா இல்லையா. ஸோ இதை லெட்ஸ் பிரிண்ட் இட் அட் த பாட்டம். ஸோ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன டைப், இது வந்து டேட்டாவை பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன டைப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்கு, ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த டேட்டாவை நம்மளால் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா, இப்போது இது வந்து இப்போ ஜேசன் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ ஷோ யூ ஹவ் இட் வில் ஒர்க். ஸோ ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறத வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க ஜேசன். ஸோ இது வந்து ஒரு டேட்டாவை வந்து ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ யூஸ்வலாக வந்து பீப்புள் வில் யூஸ் இன் த ஃபார்மேட் ஆஃப் XML ஆர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதே மாதிரி இதில் வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஜேசன் டேட்டாவை டைப் ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணுறோம். இந்த ஜேசன் டைப் ஆஃப் டேட்டா வந்து எப்படின்னா, இட் வில் பி, இதை நம்ம ஸ்ட்ரிங்காக வரக்கூடிய ஒரு டைப்பை we can easily convert that into an object. ஆப்ஜெக்டாக வந்தால் தான் நம்மளால் ஈஸியாக அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்களேன், 0 ஈஸியாக வந்துடுது இல்லையா. ஸோ ஆப்ஜெக்டை வந்து லிஸ்ட்டில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட், தேர்ட் ஆப்ஜெக்ட், இது என்ன சொல்லுவாங்கன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் இது ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட், அதோட அரே தான் இந்த ஓவரால் ரெஸ்பான்ஸ். ஸோ நவ் இப்போது இந்த டேட்டாவை இப்போ நான் இங்கே இருக்க 0 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நான் ரீட் பண்ணால் அவர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி டேட்டாவை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் லெட்ஸ் see whether it is possible or not. ஸோ நான் இது மெத்தடை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ டேட்டா ஆஃப் 0 இப்படி தான் ஒரு அரேயில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு இது அரே கிடையாது, ஆர் ஜேசனும் கிடையாது, இட்ஸ் அ பியூர் ஸ்ட்ரிங். அப்படி தானே இப்போ நம்ம டைப்பை பார்த்தோம். ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணால் என்ன வருது, ஃபஸ்ட்டு அந்த அவுட்புட்டில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, இந்த அவுட்புட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேரக்டர் இஸ் திஸ் ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஈவன் இதை நான் 2 இல்லை ஓகே லெட்ஸ் சே இஃப் யூ ஆர் டெல்லிங் 12 போட்டால் கூட என்ன ஆகும்னா இட்ஸ் கேரக்டர் இல்லையா. ஸோ கேரக்டருங்கிறது எப்படி ஒர்க் ஆகும், ஸோ இந்த ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் கேரக்டர். ஆப்பிள்ங்கிற லெட்டரில் இருக்க ஏங்கிறது ஒரு கேரக்டர், பிங்கிறது ஒரு கேரக்டர், இது மொத்தமும் ஒரு ஆப்ஜெக்டாக நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகலை. ஸோ அந்த ஆப்ஜெக்டாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் நேட்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேசன்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டைப். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இந்த டேட்டாவை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆப்ஜெக்டை நம்ம
JSON அப்படிங்கிற ஒரு டைப்பாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி கன்வெர்ட் பண்ணால் JSON டாட் பார்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்கை எல்லாத்தையுமே வந்து இட் வில் பார்ஸ் JSON டாட் பார்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் நீங்கள் இப்போ டேட்டாவை பாஸ் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ த டேட்டா, JSON டைப் ஆஃப் டேட்டா. இப்போ நான் இந்த JSON டேட்டாவை பிரிண்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். See, இப்போ தெரியுதா உங்களுக்கு, it has converted into an individual object. இப்போது இதை JSON டேட்டா ஆஃப் 0 அப்படின்னு கொடுப்போம். அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது? See, உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, இது ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த நேம் இருக்குது, நேம்குள்ளே அந்த 10 ஆப்ஜெக்ட்ஸ் டோட்டலாக ஓவராலாக 10 ஆப்ஜெக்ட்ஸில் நம்மளுக்கு we were able to get the first object. இப்போ 10th ஆப்ஜெக்ட்னு போட்டோன்னா we might get an error because length will be only 9, but let's see it's a 10th location indexல எதுவும் இல்லை. ஸோ இப்போது 9th இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு டேட்டா வந்துருக்கு. இப்போ இந்த டேட்டாக்குள்ளே இருக்க ஒன் ஆஃப் த இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா லெட்ஸ் சே நேம். ஓகே, இப்போ இந்த நேமை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணணுன்னா டாட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு see you can see only the name here actually. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை எப்படி ரீட் பண்ணணும், HTTPS மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இன்பில்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி அதில் வர டேட்டா ஸ்ட்ரீமை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஸ்ட்ரீம் ஹேண்டில் பண்ணி எப்படி அதை வந்து நம்ம யூஸபிள் ஆப்ஜெக்டாக அந்த டேட்டாவை மாற்றி நம்ம எப்படி ப்ரோக்ராமிங்கில் மேனிப்புலேட் பண்ணி how we can let the user to achieve their ஆப்ரேஷனுங்கிறத நம்ம இப்போ கிளியராக பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படி வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை எப்படி we can manipulate it with கலெக்ஷன் மெத்தட்ஸ்னால் இந்த ஃபார் லூப்பு வேறு என்ன வெளியே இருக்குது ஒரு அரேவை ரீட் பண்ணுறதுக்கு, பார்ஸ் பண்ணுறதுக்கு, ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் கோடை வந்து நம்ம நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் கொஷின் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யா, that's it for the day. Thank you. Thanks for watching my video. Bye.